ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு கிரெடிட் கார்டு பேஸ் பண்ணிட்டு நம்மளால ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஏர்ன் பண்ண முடியுமான்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கலாம். ஏன்னா கிரெடிட் கார்டுன்னு சொன்னாலே வந்து ஃபுல்லாக எக்ஸ்பென்ஸ், டெப்ட், ஃபுல்லாக ரீபே பண்ண முடியாமல் இன்ட்ரெஸ்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் தான் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் பே பண்ணுற ஒரு விஷயம். ஆனால் நம்ம ஒரு கிரெடிட் கார்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியும் வந்து ஒரு இயர்லி மந்த் ஆன் பேசிஸ் வந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக வந்து அதை வச்சியும் ஏர்ன் பண்ண முடியும். அதை எப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து கிரெடிட் கார்டு ஒரு அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை பேஸ் பண்ணிட்டு எப்படி வந்து நம்ம இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கிரெடிட் கார்டுன்னு சொன்னாலும் நம்ம மைண்டில் ஒரு வர விஷயம் என்னன்னா, அது வந்து எனக்கு வந்து கிரெடிட் கார்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அது என்னோட மணின்னு சொல்லிட்டு தான் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து நினைக்கிற விஷயம். ஆனால் ஆக்சுவலாக ஒரு ஃபேக்ட் என்னன்னா, அது வந்து நம்மளோட காசு கிடையாது. அது என்னன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லோன் ப்ரொவைட் பண்ற மாதிரி ஒரு ப்ரீ அப்ரூவ்ட் லோன்னு சொல்லலாம். ஒரு கிரெடிட் கார்டுனா என்னன்னா ஒரு ப்ரீ அப்ரூவ்ட் லோன். அது வந்து நம்ம மோஸ்ட்லி நம்ம எங்க வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கிட்ட வந்து காசு இருக்காது. ஆனா நமக்கு ஒரு தாட் இருக்கும், நம்ம கிட்ட அது கிரெடிட் கார்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு தாட் இருக்கும். அந்த டைம்ல என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து லேவிஷா வந்து நம்ம வந்து கார்ட்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதுவே வந்து நம்ம ஒரு கரன்சியா வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்மளோட யூசேஜ் வந்து கம்மியா இருக்கும். அதுவே நம்ம கார்டு யூஸ் பண்ணும்போது நம்மளோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம கரன்சி வந்து நம்ம ஃபீல் பண்ணி ஸ்பெண்ட் பண்றோம். அப்போ நம்மளுக்கு தெரியும் இது ஸ்பெண்ட் பண்ணா அடுத்து வந்து என்கிட்ட வந்து 500 ருபீஸ் தான் இருக்கு, இல்லைனா வந்து ஒரு 1000 ருபீஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆனால் நம்ம கார்டு ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த விஷயம் எதுவுமே வந்து நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு பில் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து யோசிப்போம், எவ்வளோ வந்து பில் வந்திருக்கு, எப்படி வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்ததுன்னு சொல்லிட்டு அப்போ தான் யோசிப்போம். அப்போ அதுதான் வந்து ஒரு பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் கிரெடிட் கார்டுனா நம்ம வந்து ஃபீல் பண்ணிட்டு ஸ்பெண்ட் பண்ணாதனால தான் வந்து அதில் மோஸ்ட் நிறைய பேர் என்ன பண்ணால் லாக் ஆகிட்டு திரும்பி ரீபே பண்ண முடியாமல் லாக் ஆகிட்டு நிறைய பேர் ஓவர் டெப்த் ஆகிற ஒரு ரீசன் என்ன கிரெடிட் கார்டு. செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் வந்து மினிமம் அமௌண்ட் டியூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம லோன்ஸ் எடுக்கலாம். இப்போ எஜுகேஷன் லோனாக இருக்கட்டும், கார் லோன், பர்சனல் லோன். இப்போ எஜுகேஷன் லோன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 to 8% தான் வந்து நம்ம பே பண்ணுறோம். அதுவே வந்து நம்ம ஒரு கார் லோன் பார்க்கும்போது ஒரு 8 to 10%. இப்போ நம்ம பர்சனல் லோன் எடுத்தீங்கன்னா ஒரு 12 to 14%. ஆனால் நம்ம இப்போ கிரெடிட் கார்டில் வந்து நீங்கள் ஒரு 1 lakh வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. 1 lakh ஸ்பெண்ட் பண்ணிட்டு பில் ஜென்ரேட் ஆன உடனே நம்ம ஒரு மெசேஜ் வரும், 1 lakh வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, டோட்டல் அமௌண்ட் வந்து ஒரு 1 lakh அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் அமௌண்ட் சொல்லிட்டு ஒரு இருக்கும். மினிமம் அமௌண்ட் வந்து அரௌண்ட் ஒரு 3,350 ருபீஸ் கிட்ட வந்து நீங்கள் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். நம்ம என்ன நினைப்போம்னா, ஓகே அப்போ இந்த ஒரு மந்த் வந்து நம்ம போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் மந்த் கட்டிக்கலாம், நெக்ஸ்ட் மந்த் வந்து நம்ம பே பண்ணிக்கலாம். அந்த ஒரு மைண்ட் தாட்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மினிமம் டியூவா வந்து பே பண்ணுவோம். அது ஆக்சுவலானா 1 lakh வந்து 3.35% கிட்ட வந்து அவங்க வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. அப்போ ஆன் இயர்லி பேசிஸ் பார்க்கும்போது கிரெடிட் கார்டில் வந்து நம்ம பே பண்ணுற ஒரு இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது 35 to 40% கிட்ட வந்து நம்ம கிரெடிட் கார்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம். நம்ம பே பண்ணுற அந்த மினிமம் டியூ ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட். அப்போ 1 lakh வந்து நீங்கள் 1 இயருக்கு கிடையாது, 1 மந்த்துக்கே வந்து 3,500 ருபீஸ், அரௌண்ட் 3,500 ருபீஸ் நம்ம பே பண்ணுறோம். அது நீங்கள் இயர்லி நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா தெரியும் நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பே பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இதில் ஒரு ட்ராபேக் என்னென்னா நம்ம வந்து இந்த மந்தோட மினிமம் டியூ எவ்வளோன்னு தான் பார்ப்போம். ஆனால் நம்ம ஓவராலாக பார்க்கும்போது தான் தெரியும் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பே பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் 3,500 ருபீஸ் மினிமம் டியூ வந்து பே பண்ணுவீங்க. பே பண்ணும்போது எவ்ரி மந்த் 3,500 ருபீஸ் நீங்கள் பே பண்ணும்போது டோட்டல் அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ண மாட்டோம். மினிமம் டியூ நீங்கள் பே பண்ணும்போது அது ஜஸ்ட் நம்பர்ஸாக தெரியும். இப்போ இந்த மந்த் வந்து நான் 3,500 ருபீஸ் பே பண்ணியிருக்கேன், இப்போ நெக்ஸ்ட் மந்த்தும் ஒரு 3,500 ருபீஸ் வந்து பே பண்ணியிருக்கேன். அப்போ நம்ம வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் வர மாதிரி இருக்கும். அப்போ அது வரையும் நம்ம இது பே பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நம்மளோட டோட்டல் அமௌண்ட் டியூ வந்து தள்ளி போடுவோம். தள்ளி போடும்போது அதை வந்து நீங்கள் நம்பர்ஸாக கால்குலேட் பண்ணாமல் பர்சன்டேஜாக நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 35 to 40% கிட்ட வந்து நம்ம இயர்லி பேசிஸில் நம்ம கிரெடிட் கார்டுக்கு வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வந்து பே பண்ணுறோம், ஆக்சுவல் அமௌண்ட் இல்லாமல். அதான் இது ஒரு பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் டியூ. அந்த மினிமம் டியூ மைண்டில் இல்லாமல் ஜஸ்ட் வந்து ரீபே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபுல் பேமெண்ட் பண்ணும்போது தான் வந்து இதில் வந்து நம்ம வந்து தப்பிக்க முடியும். நம்ம அந்த மினிமம் டியூ பே பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா இதில் வந்து நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி லாக் ஆகிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி நம்ம பார்த்தது தான் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்,
அதுக்கப்புறம் வந்து ஸ்கீம்ஸ். இப்போ இன்ஃப்ளேஷன் பேஸ் பண்ணிட்டு நிறைய ஸ்கீம்ஸ் இப்போ உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ வந்து நம்மள வந்து ஸ்பெண்ட் பண்ண வைக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஃப்ளேஷன் என்ன? இன்ஃப்ளேஷனை வந்து நம்ம கிட்ட வந்து காசு இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கேத்த மாரி நம்ம கிட்ட வந்து ஆஃபர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ பேங்க்ல வந்து உங்களுக்கு நெறைய கால்ஸ் வரும். இந்த டைம்ல தான் வந்து நெறைய கால்ஸ் வரும். அந்த கால்ஸ அ இப்போ ரீசென்ட்டா வந்து எனக்கு ஒரு கால் வந்தது. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எப்படி வந்து ஒரு கிரெடிட் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா, பேஸ்ட் அப்பான் சேலரிஸ். சேலரி பேஸ் பண்ணி தான் வந்து கிரெடிட் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட்டிங் வந்து ஒரு 35,000 to 40,000 லிமிட் அந்த மாரி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனா இப்போ வந்து ஸ்டார்ட்டிங்லேயே 3 லேக்ஸ் 4 லேக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதுவும் இந்த மாரி டைம்ல ஒரு இன்ஃப்ளேஷன் டைம்ல பார்க்கும்போது சிக்னேச்சர் கூட வேணாம். உங்க அட்ரஸ் ப்ரூஃபும் வேணாம். சிக்னேச்சர்ஸ் எதுவுமே வந்து வேணாம். நாங்க வந்து உங்களுக்கு கார்டு வந்து ப்ரொவைட் பண்றோம்னு சொல்லிட்டு, அந்த மாரி நெறைய பேர் இப்போ கண்டிப்பா உங்களுக்கும் கால்ஸ் வந்திருக்கும். அந்த கிரெடிட் கார்டு நீங்க யூஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த மாரி வந்து கால்ஸ் வந்திருக்கும். அப்போ ஸ்கீம்ஸ் இதுல நெறைய ஆஃபர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா ஒரு கிரெடிட் கார்டு வந்து வாங்கி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்னும் வாங்கிட்டு, அத யூஸ் பண்ண தெரியாம அ மாட்டும்போது, கண்டிப்பா அது ஒரு பெரிய ட்ராஜடியா போயிட்டு முடியும். அப்போ நம்ம இதுல மேஜர் கிரெடிட் கார்டுல வந்து மேஜரா ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து, ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட். அதுக்கப்புறம் வந்து நம்ம பே பண்ற அந்த பெர்சன்டேஜ் 35 to 40% கிட்ட வந்து பே பண்றோம். அதுக்கப்புறம் நெறைய ஸ்கீம்ஸ் வந்து வரும். இப்போ வந்து அ ஓகே இப்போ வந்து இல்ல நெறைய ஆஃபர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நெறைய ஸ்கீம்ஸ பேஸ் பண்ணிட்டு, அ இப்போ நம்ம கிரெடிட் கார்டு வாங்கிட்டா இயர்லி சார்ஜஸ் எல்லாமே நெறைய விஷயம் இருக்கும். அப்ப அத பார்த்துட்டு நம்ம கரெக்ட்டா வாங்கும்போது தான் வந்து நம்மளால வந்து அதுல வந்து ஓவர் கம் பண்ண முடியும். இது எதுவுமே பார்க்காம எனக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாம நம்போ பண்ணும்போது, கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா முடியறதுக்கு பாசிபிலிட்டீஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்றதுக்கு ஜஸ்ட் நம்மளுக்கு இருக்க வேண்டிய ஒரு குவாலிஃபிகேஷன் என்னன்னா, நம்ம கிட்ட வந்து எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கேத்த மாரி தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ என்னோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் வந்து 1,00,000னா உங்க அக்கவுண்ட்ல 1,00,000 இருந்துட்டு, அத வந்து நீங்க த்ரூ கிரெடிட் கார்ட வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு, உங்க டியூ டேட் அப்போ உங்ககிட்ட இருக்கிற ஃபண்ட் வந்து நீங்க பே பண்ணிட்டு அந்த மாரி நம்ம ரொட்டேட் பண்ணும்போது, கண்டிப்பா அது வந்து ஒரு ஒரு ஹெல்த்தியா இருக்கும். இல்ல என்கிட்ட வந்து ஃபண்டே இல்ல என்கிட்ட காசு எதுவுமே கிடையாது. நான் ஜஸ்ட் வந்து ஒரு கிரெடிட் கார்ட அ வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அத யூஸ் பண்ண போம்போது, கண்டிப்பா அதுல வந்து ஒரு பெரிய அ டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டீஸ் அதிகமா இருக்கு. அடுத்தது நம்ம கிரெடிட் கார்டு பேஸ் பண்ணிட்டு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு. இப்போ எந்த அளவுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ் இருக்கோ, அதே அளவுக்கு கண்டிப்பா வந்து அட்வான்டேஜஸ் இருக்கு. ஆனா நெறைய பேர் என்னன்னா, அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாமலே வந்து மேஜரா எல்லாருமே ட்ராப் ஆகுறது, டிஸ்அட்வான்டேஜ்லயே வந்து நெறைய பேர் வந்து ட்ராப் ஆகுறதால தான், கிரெடிட் கார்டுன்னு சொல்லிட்டு அந்த வேர்ட் சொன்னாலே நெறைய பேர் வந்து பயப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, இத கரெக்ட்டா யூஸ் பண்ணா எப்படி வந்து நம்போ அ என்ன சொல்றது, ஒரு சிபில் ஸ்கோர் வந்து இன்கிரீஸ் பண்ணலாம். ஒரு நெறைய லோன்ஸ் அதுக்கப்புறம் வந்து இப்போ ஹவுஸ் லோன் இல்லன்னா வந்து இப்போ கார் லோன் இதெல்லாம் ப்ரொவைட் பண்றது கண்டிப்பா நமக்கு சிபில் ஸ்கோர் வந்து இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு நம்மளால சிபில் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ சிபில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 0 to 900 இதுல வந்து நீங்க 750க்கு வந்து அபோவ் இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நமக்கு லோன் அப்ளை பண்ணும்போது ஈஸியா நமக்கு வந்து அப்ரூவ் ஆகும். இது வந்து எதை பேஸ் பண்ணிட்டு அந்த சிபில் ஸ்கோர் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்ட்டா ரீபே பண்றது. இப்போ நீங்க ஒரு லோன் வந்து வாங்குறீங்க. 1,00,000 வந்து ஒரு லோன் வாங்குறீங்க. இஎம்ஐ வந்து ஸ்கிப் பண்ணாம நம்ம வந்து திருப்பி ரீபே பண்றது. இப்போ கிரெடிட் கார்டு பில் வந்து வருது. கிரெடிட் கார்டு பில்லும் இப்போ அந்த முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். முன்னாடியே வந்து மினிமம் டியூன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணுவோம். அந்த மாரி பே பண்ணாம கரெக்ட்டா இப்போ வந்து நான் 1,00,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னா, கரெக்ட்டா அந்த பில் ஜெனரேட் ஆகும்போது, நான் வந்து டியூ டேட் முன்னாடியே வந்து ஒரு 1,00,000 வந்து திருப்பி ரீபே பண்ணிட்டு, அந்த மாரி நான் கிரெடிட் கார்டு கரெக்ட்டா யூஸ் பண்ணும்போது, என்னோட சிபில் ஸ்கோர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்கிரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது, ஓகே இப்போ நான் சொல்லியிருந்தேன். அ உங்களோட டெய்லி யூசேஜ்க்கு நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம். என்னன்னா, அதுக்கு ஏத்த மாரி ஃபண்ட் வந்து நம்ம கிட்ட வந்து இருக்கும். அதனால வந்து என்ன அட்வான்டேஜ்னா, நமக்கு வந்து நெறைய கேஷ்பேக் கிடைக்கும். ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அந்த மாரி நெறைய விஷயம் வந்து நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அப்போ அதெல்லாமே நம்மளுக்கு இன்கம் தான். இப்போ ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸா இருக்கட்டும், ஒரு கேஷ்பேக் அதுக்கப்புறம் நெறைய ஆஃபர்ஸ் குடுப்பாங்க. இப்போ அ இந்த மார்க்கெட்ல வந்து நீங்க இந்த வெப்சைட்ல வந்து நீங்க வந்து இத பை பண்ணீங்கன்னா வந்து ஒரு 3 to 5% வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரொவைட் பண்ணுவோம். இப்போ ஆன்லைன் ஷாப்பிங்கே பார்க்கலாம். Amazon, Flipkart இதுல வந்து நீங்க ஐசிஐசிஐ பேங்க் அந்த கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா, நெறைய ஆஃபர்ஸ் அந்த மாரி வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். இப்போ அது எல்லாமே வந்து நம்போ கரெக்ட்டா யூஸ் பண்ணும்போது,
அது எல்லாமே வந்து நம்ம வந்து இது எல்லாமே நம்மளுக்கு வந்து அட்வான்டேஜ் தான் ஒரு கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணும்போது. நீங்கள் டைரக்ட் கேஷ் பே பண்ணுறதுக்கும் கிரெடிட் கார்டு பேஸ் பண்ணி பே பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் வேரி ஆகும். அப்போ அந்த இடத்துல நம்ம கரெக்டாக எங்கே யூஸ் பண்ணணும் கிரெடிட் கார்டு அது தெரிஞ்சுட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜாக வந்து இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ வந்து நம்ம இப்போ கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க. இதில் கரெக்டாக அந்த டேட்டை பார்த்து யூஸ் பண்ணாலே வந்து நம்மளுக்கு மினிமம் ஒரு 35 to 45 days நமக்கு அந்த பில் ஜென்ரேட் ஆகிற டேட் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஜான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பில் ஜென்ரேட் டேட். அப்போ நான் வந்து ஜான் செகண்ட் வந்து என் கார்டை ஸ்வைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 35 to ஒரு 40 days மினிமம் ஒரு 40 days வந்து எனக்கு அந்த நான் ரீபே பண்ணுறதுக்கு எனக்கு பஃபராக ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அப்போது நான் செகண்ட் அன்னைக்கு நான் வந்து கார்டை ஸ்வைப் பண்ணால் எனக்கு அடுத்த மந்த் பில்லில் தான் வந்து ஜென்ரேட் ஆகும். அப்போது நம்ம டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1 மந்த்துக்கு மேலேயே வந்து நமக்கு டைம் இருக்கும். திரும்பி நம்மளோட இது வந்து ரீபே பண்ணுறதுக்கு நம்ம ஸ்வைப் பண்ண அந்த அமௌண்ட் வந்து ரீபே பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 1 மந்த்துக்கு மேலேயே வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். அது நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி நம்ம வந்து அது கார்டை வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம இன்ட்ரெஸ்டே பே பண்ணாமல் கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 to 45 days நம்ம பேங்க் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ கிரெடிட் கார்டுனா ஜஸ்ட் ஒரு டெபிட் கார்டு. அது வந்து நமக்கு வந்து ஒரு லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க வித்தவுட் இன்ட்ரெஸ்ட். அப்போது இந்த மாதிரி கரெக்டாக நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம கார்டு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது. இப்போது நீங்கள் டாடா கார்டு எடுத்துக்கலாம், இல்லைன்னா நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் 60 days ஒன்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணால் போதும், 90 days ஒன்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓரளவுக்கு அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நிறைய கேஷ் பேக்ஸ் இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது கிரெடிட் கார்ட்லேயே வந்து. அப்போது நீங்கள் யூஸ் பண்ணுற கார்டுக்கு வந்து என்ன ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் அது நம்மளுக்கு தெரியணும். அது தெரியாமலே வந்து ஜஸ்ட் ஒரு கிரெடிட் கார்டு நம்ம எதுக்கு வாங்கணும்னே தெரியாமல் என்ன பண்ணிப்பாங்க, நிறைய பேர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவாங்க. அப்போது ஒரு பெட்ரோல் யூசேஜ் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குன்னா அப்போ அந்த பெட்ரோலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கார்டு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா க்ராசரிக்கு வந்து ஆஹ், நிறைய இது வந்து நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி நிறைய கேஷ்பேக்ஸ் அவைலபிளாக நிறைய கார்ட்ஸ் இருக்குது. அப்போது அது ஏற்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து கார்டு கரெக்டாக யூஸ் பண்ணாலே வந்து கண்டிப்பாக இது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நம்மளால வந்து ஒரு பேங்க்கே வந்து நம்மளுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு 35 to 40 days வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த ஒரு கான்செப்ட் தான். அப்போ லோன் ப்ரொவைட் பண்ணி நம்ம வந்து திரும்பி வந்து வித்தின் டியூ டேட்டில் வந்து நம்ம கரெக்டாக பே பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கிரெடிட் கார்டு பேஸ் பண்ணிட்டு எப்படி வந்து நம்மளால ஒரு இயர்லி ஒரு 64,000 கிட்ட வந்து அப்படி ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து வந்து நம்ம எக்ஸலில் வந்து பார்க்கலாம். எப்படி வந்து ஒரு கிரெடிட் கார்டு வச்சு எப்படி வந்து நம்ம வந்து ஒரு இயர்லி பேசிஸில் வந்து எப்படி ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களோட கிரெடிட் கார்டு பில் வந்து per இயர்க்கு per மந்த் பார்க்கும்போது ஒரு 3 lakhs rupees வந்து உங்கள் கிரெடிட் கார்டு பில் இருக்குது அப்படின்னா per மந்த் வந்து ஒரு 3 lakh rupees வந்து ஒரு உங்களோட பில் அமௌண்ட் வந்து ஒரு 3 lakhs இருக்கு அப்படின்னா இப்போ இதில் வந்து நான் முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். நம்ம கிரெடிட் கார்டில் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அக்கௌண்ட்டில் ஃபண்ட் இருக்கணும். அப்போது நம்ம கிட்ட வந்து 3 lakhs இருந்தால் 3 lakhs வந்து யூஸ் பண்ணுங்க. ஒரு 25,000 இருக்குன்னா 25,000 தான் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், இது நம்ம பார்க்கலாம். அப்போது அந்த அமௌண்ட் வந்து இப்போ நம்ம லிக்விடி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நம்ம போட்டுருந்தோம் அப்படின்னா நம்ம இயர்லி பேசிஸ் வந்து மந்த்லி பேசிஸ் பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 1,500 rupees வந்து நம்ம இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஒரு இயர்லி பேசிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 6% வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இப்போ லிக்விடி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா இப்போ நம்ம யூஸ்வலாக நம்ம பண்ணுற விஷயம் என்னன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து போடுவோம். ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து கம்பேர் பண்ணும்போது அதை விட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டாக பார்த்தீங்கன்னா வந்து 5 to 5.5% வந்து கொடுக்குறாங்க. இப்போ அதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இதில் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அப்போது இதில் வந்து நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா இதில் நம்மளுக்கு அரௌண்ட் ஒரு 6% கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அப்போ இது மந்த்லி பேசிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 rupees, ஒரு 3 lakhs வந்து ஒரு 1,500 rupees. அப்போது இது வந்து நம்ம ஒரு இயர்லி பேசிஸில் வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அப்போ இது நம்ம இயர்லி பேசிஸில் வந்து கால்குலேட் பண்ணோம்னா அரௌண்ட் ஒரு 18,000 rupees வந்து நம்ம இதுலேயே வந்து நம்ம வந்து நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியும்.
இப்போ அடுத்து பார்க்கும்போது நம்ம எந்த மாதிரி கார்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடியே சொல்லியிருந்தோம் டாடா கார்டு, அதுக்கப்புறம் யூனிக் கார்டு, மாதிரி நிறைய கார்ட்ஸ் இருக்குது. அப்போது அந்த கார்டில் வந்து இப்போ நான் 3 lakh rupees நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். சில கார்ட்ஸ் மட்டும்தான் வந்து ஆஃபர் இருக்கும், சில கார்ட்ஸில் வந்து ஆஃபர்ஸ் இருக்காது. அப்போது இப்போ நான் சொன்ன சில கார்ட்ஸில் என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 3 lakhs வந்து நீங்கள் வந்து 3 lakhs வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணிவிட்டு வித்தின் த டியூ டேட் வந்து ஒரு 3 lakhs வந்து நீங்கள் பே பண்ணுறீங்க. இப்போ அவங்க சொன்ன டைம் ஒரு 60 days, 6 days இல்லை வந்து 90 days வந்து டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த வித்தின் டியூ டேட்டில் வந்து நம்ம பே பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அரௌண்ட் அதில் வந்து ஒரு 3% கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து ஆஃபர்ஸ், சாரி, அதில் அரௌண்ட் வந்து ஒரு 1% வந்து ஆஃபர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, கேஷ்பேக் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்போது ஒரு 3 lakhs வந்து நம்ம கால்குலேட் பண்ணாலே வந்து அரௌண்ட் ஒரு 3000 rupees வந்து நம்ம இதில் வந்து earn பண்ண முடியும். ஏன்னா இதில் வந்து நம்ம கரெக்டாக பே பண்ணால், நம்ம பே பண்ண வைக்கிறதுக்காக ஜஸ்ட் வந்து ஒரு ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு 1% வந்து நான் உங்களுக்கு வந்து கேஷ்பேக் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுலேயே வந்து ஒரு 1% நீங்கள் கால்குலேட் பண்ணாலே வந்து அரௌண்ட் ஒரு 3000 rupees நம்மளுக்கு வந்து வருது. அப்போ இது வந்து நம்ம ஒரு இயர்லி பேசிஸில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது 3000 into 12. அப்போ இது பார்க்கும்போது ஒரு இயர்லி பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 36,000 rupees வந்து நம்ம இதில் வந்து earn பண்ணுவோம். இது இல்லாமல் ஒரு 4 months ஒன்ஸ் இப்போ சில கார்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ பெரிய பெரிய பேங்க்ஸ் இல்லாமல் ஒரு டாடா கார்டு, அது மாதிரி சில கார்ட்ஸ்லாம் இருக்குது. டாடா கார்டாக இருக்கட்டும், இப்போ யூனிக் கார்டு, நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குற, ஆஃபர்ஸ் பேஸ் பண்ணிட்டு கேஷ்பேக் பேஸ் பண்ணிட்டு நிறைய கார்ட்ஸ் இருக்குது. இப்போ அந்த கார்டில் என்ன ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா 4 months ஒன்ஸ் வந்து மைல்ஸ்டோன் ஆஃபர். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு 1 lakh அபோவ் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வவுச்சர் கொடுப்பாங்க. அரௌண்ட் ஒரு 3000 rupees கிட்ட வந்து ஒரு வவுச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க எவ்ரி 4 months ஒன்ஸ். இப்போ நீங்கள் அந்த கார்டு வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். எவ்ரி 4 months ஒன்ஸ் வந்து 3000 rupees வவுச்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அதை கால்குலேட் பண்ணாலே வந்து இப்போ ஒரு இயர்லி பேசிஸ் எடுக்கும்போது ஒரு 3 times அரௌண்ட் ஒரு 9000 rupees வந்து நம்மளுக்கு இதுலேயும் வந்து ஒரு அமௌண்ட் வந்து. அப்போது ஓவராலாக இதில் நம்ம கால்குலேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 63,000 வந்து ஜஸ்ட் ஒரு கிரெடிட் கார்டு கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சு நம்ம யூஸ் பண்ணோம்னா இதில் அரௌண்ட் ஒரு நம்மளால ஒரு இயர்லி பேசிஸில் வந்து ஒரு 63,000 வந்து நம்மளால் வந்து கரெக்டாக ஏர்ன் பண்ண முடியும். இதில் ஒரு மேஜர் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம கிட்ட எவ்வளோ ஃபண்ட் இருக்கோ அந்த ஃபண்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் இந்த விஷயம்லாம் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை என்கிட்ட வந்து ஃபண்டே இல்லை, ஜஸ்ட் வந்து நான் வந்து அப்புறம் பே பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நம்ம கார்டு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்ம என்ன சொல்றது, நம்மளோட கடன் வந்து அதிகமாக தான் ஆகும் தவிர இதை வச்சு நம்மளால வந்து ஏர்ன் பண்ண எப்பவுமே வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வந்து கண்டிப்பாக ஒரு அட்வான்டேஜ் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். அப்போ நம்மளுக்கு தான் தெரியணும் அது அதில் வந்து அட்வான்டேஜ் பக்கம் நம்ம போக போகிறோமா, இல்லைனா வந்து டிஸ்அட்வான்டேஜ் பக்கம் வந்து போக போகிறோமான்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.